வணக்கம். ஸோ துறைகளை தேர்ந்தெடுக்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். எப்படி பர்பஸ்ன்றது எதுக்காக நம்ம பண்ணணும், அந்த காரணம்ன்றது முக்கியமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விருப்பங்கள் மாறினா கூட காரணம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது எனக்கு அந்த சைக்கிளிங் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட சைக்கிளிங் எதுக்காக எடுத்தேன்னா ஹெல்த்துக்காக எடுத்தேன். ஆனால் அந்த ஒரு காரணம்ன்றது என்கிட்ட பலமாக இல்லாததுனால ஒரு நாள் போவேன், ஒரு நாள் போக மாட்டேன். ஒரு 2 மாதம் பயங்கர இன்டென்ஸாக ஓட்டுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் ஓட்ட மாட்டேன். உடம்பு ஹெல்த்துன்றது முக்கியமாகலை, சைக்கிளிங்ன்றது மாத்திரம்தான் முக்கியமாச்சு. ஆனால் ஒரு 3-4 மாதம் முன்னாடி இருக்கும், எனக்கு சடனாக தோணுச்சு, ஒரு சில அனுபவங்களால் எனக்கு தேவை என்னோட உடல் தான் மூலதனம் அப்படின்றப்போ சுவர் இல்லாமல் எப்படி சித்திரம் தீட்ட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் பலமாக விழுந்த உடனே அப்புறமா பார்த்தேன், நம்ம வாழறது வீட்டில் வாழறோமா இல்லை உடம்புல வாழறோமா அப்படின்னு பார்த்தா என் உடம்புக்குள்ளே தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ என்னோட கோயில் என் உடம்பு. இந்த கோயிலை பராமரிக்கிறதுன்றது என்னோட முதல் கட்ட வேலை. அதை விட்டுட்டு எனக்கு வேற என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்க முடியும் அப்படின்ற எண்ணம், அந்த காரணம்ன்றது பலமா மனசுல பதிஞ்ச பிறகு என்னோட உடம்ப நான் ஒரு கோயிலா பாக்குறப்போ இதுல தான் நான் வாழ போறேன், இதை நான் வசதியா வச்சுக்கணும் அப்படின்ற அந்த காரணம் எவ்வளவு பலமாயிடுச்சோ, இன்னைக்கு 4 மாசத்துல ஒரு நாள் கூட நான் எக்ஸசைஸ் மிஸ் பண்ணல. ஒரு நாள் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டு. முன்னாடி எல்லாம் ஸ்வீட்டை அப்படியே சாப்பிட்டுருவேன். மனசு சொல்லும் சாப்பிடாதன்னு சொல்லும், ஆனா நான் அதை சாப்பிட்டுருவேன். பட் என்னைக்கு என்னோட உடம்பு என்னோட கோயில் இது அதை அசுத்தப்படுத்துது, அதை சரியா வச்சுக்கல அப்படின்ற எண்ணம் பயங்கர பலமா பதிஞ்சிடுச்சோ, அன்னைக்கு அந்த ஸ்வீட்டை நான் தொடரல. இந்த 4 மாசமா வாயையும் கட்ட முடிஞ்சது, 4 மாசமா உடம்பையும் பராமரிக்க முடிஞ்சது. நேற்றுக்கு கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தா, கீர்த்தனியா நான் எல்லாம் நல்லா பண்றேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனா என்னால சாப்பாடு கட்டுப்படுத்தவே முடியல, ரொம்ப குண்டாயிட்டு இருக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் இதே தான் அவகிட்டையும் சொன்னேன், உன்னோட உடம்பு உன்னோட கோயில், இந்த கோயிலை நீ பராமரிக்கணும்ன்ற அந்த காரணம் பலமாயிடுச்சுன்னா உனக்கு எவ்வளோ ஒரு பெரிய டயட் ஆயிருந்தா கூட அந்த டயட்டை நான் ஏதோ விட்டு கொடுத்துடுறேன் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு உனக்கு இருக்காது. உனக்கு அந்த டயட்டை பார்க்குறப்போ என்ன இருக்கும்னா, ஐயோ இதை சாப்பிட்டேன்னா என்னோட ஒரு நல்ல உணர்ச்சிகள் போயிடும், நல்ல ஒரு ஆரோக்கியம் போயிடும் அப்படின்ற எண்ணம் மாத்திரம் இருந்துச்சுன்னா உனக்கு அந்த ஸ்வீட்டு கண்ணில் கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வேலையா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்க டெய்லி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா பண்ண மாட்டேன்றீங்க. மனசு சொல்லுது நான் குழந்தைங்க கிட்ட கத்தக்கூடாதுன்னு சொல்லுது, ஆனா அவங்கள பாக்குறப்போ கோபம் வந்துடுது. அது எந்த பிஹேவியரா இருந்தாலும் அதை மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல வேற ஒரு முடிவை நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த காரணங்கள்ன்றது பலமா why I should do this அப்படின்றது பலமா மனசுல பதிஞ்சிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா அதை ஒரு இதுக்காக நான் இதை தியாகம் பண்றேன் அப்படின்ற ஒரு மனசே வராது. நான் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மனசே வராது. அந்த சாக்லேட்ன்றது இதை நான் விட்டு கொடுத்துடுறேனே அப்படின்ற ஏக்கம் வராது. எது உங்களுக்கு மைண்டில் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நான் இன்னைக்கு சாந்தமாக இருக்கிறேன்னா இதனால் எனக்கு எவ்வளோ நல்லது இருக்க போகுது, என் வீட்டில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்க போகுது, நான் இன்னைக்கு என் குழந்தைய ரொம்ப அப்படியே ஆத்திரப்பட்டு பேசாத இருக்கிறப்போ என் மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரியான நிம்மதியான மனசில் நான் என் குழந்தைகிட்ட எவ்வளோ நல்லா பேச முடியும் அப்படின்ற அந்த காரணங்கள் பலமாக ஆக ஆக நம்மளோட எந்த செயல்களாக இருந்தாலும் அதை செய்கிற ஒரு திடம் என்றது இல்லை, அதை அசால்ட்டாக செஞ்சு முடிக்கிறது அந்த குவாலிட்டி நம்மளுக்கு வரும். ஸோ உங்களை நான் ஒரு மைண்ட் ஃப்ரெஷ் நோட் புக்கு மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த நோட் புக்கில் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் அன்றாடம் பண்ணுறது, நீங்கள் சிரமப்படுற ஒரு விஷயம் என்னன்றதை யோசிச்சு வைங்க. அது வாயை கட்டுறதா இருக்கலாம், இல்லை டெய்லி வாக்கிங் போகிறதா இருக்கலாம், இல்லைனா அடிக்கடி கோச்சிக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிறீங்க, நீங்கள் அவ்வளோ கோச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களால் பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரியான எந்த ஒரு எண்ண ஓட்டங்கள், இதை நான் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் கட்டுப்படுத்திக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஒரு நீங்கள் பண்ணுறதுக்கு செயல்படுறதுக்கு கஷ்டப்படுற அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதை எழுதிட்ட பிறகு திருப்பியும் அதுக்கு கீழே எழுதுங்க, இதை நான் செஞ்சேன்னா எனக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கும், இதனால எனக்கு எவ்வளோலாம் ஒரு பெனிஃபிட் இருக்கும்ன்றத, அந்த பெனிஃபிட்டை எவ்வளோ கிளியராக எழுத முடியுமோ, எவ்வளோ லிஸ்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ லாபம் அப்படின்றத ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா அந்த செயலை நீங்கள் செய்கிறப்போ, இப்போ சாக்லேட் முன்னாடி இருக்குது, நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. இந்த பெனிஃபிட்ஸை கொண்டு வந்துட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பிஹேவியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பதிலாக வந்து நான் ஒரு பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்கன்னா, உடனடியாக உங்கள் கண்களை அந்த பழத்து பக்கம் திருப்பி அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி, அதை சாப்பிட்றதுனால உங்களோட உடம்பு வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆரோக்கியமாக ஆயிட்டு இருக்குன்றத ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 30 செகண்டு அதை காட்சிமயப்படுத்திட்டு ஒரு 10 நாளுக்காவது அந்த காரணங்களை திரும்ப 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 மைண்டில் ஓட்டுங்க. இது டக்குன்னு வந்துடாது, இது ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். இந்த ப்ராக்டிஸ் என்ன ப்ராக்டிஸ்னா, அந்த காரணங்களை முன்னாடி வச்சு காரியத்தை பண்ணுறதுன்றது வந்து அது ஒரு பர்சனாலிட்டி ட்ரெயிட். அந்த பர்சனாலிட்டி ட்ரெயிட்டை நம்ம வளர்த்துக்கிட்டாதான் வருமே தவிர அது இயற்கையாக வந்து யாருக்குமே வந்துடாது. ஸோ பெனிஃபிட்ஸை நோக்கி போகிறதுக்கு அந்த குணாதிசயங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸை லிங்க் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறது கற்றுக்க வேண்டியதுன்றது வந்து ஒரு முக்கியமான கலை. அதை நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். ஸோ இப்போ திருப்பியும் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ உங்களோட கெரியருக்கான காரணங்களை கூட நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 18 வயசு பையன் பொண்ணு, நாங்கள் வந்து எந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற அந்த கட்டாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இதே சைக்காலஜி தான், ஆனால் கொஞ்சம் வேறு விதமாக அப்ளை ஆகும். என்ன மாதிரியான சைக்காலஜி? இந்த வேலையை செய்யறதுக்கான காரணங்கள் என்ன? ஸோ இந்த காரணங்களை நீங்கள் எழுதுகிறப்போ ஒரு ரொம்ப காமனான காரணங்கள் என்ன வரும்னா பணம், எனக்கு வந்து புகழ் வேணும், என்னை வந்து எல்லாரும் வந்து நான் எப்படிப்பட்ட மனுஷன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், என்னை நான் ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான காரணங்கள் தான் பொதுவாக 18 வயசில் எல்லாரும் எழுதுவாங்க. 18 வயசில் இல்லை, 40 வயசில் கூட எல்லாரும் முக்கால்வாசி பேர் இந்த காரணங்களை தான் எழுதுவாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு கெரியர் வந்து பணத்தை ஆதாரப்படுத்தியோ இல்லை புகழை ஆதாரப்படுத்தியோ வருதோ கண்டிப்பாக அதனுடைய சக்ஸஸ் சான்ஸ்ன்றது வந்து 1% இல்லை 2% தான் இருக்கும். ஃபெயிலியர் சான்ஸ் தான் 98%. உங்களோட காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ உங்களோட பர்பஸ், இதனால இந்த சமுதாயத்துக்கு விளையக்கூடிய பயன்கள் என்ன, உங்களுக்கு என்ன பயன்கள் வரும், உங்களுக்கு என்ன திருப்தி கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு காரணங்களை நீங்க செட் பண்ணி வைக்கணும். சரி, அப்போ பணம்ன்றது உள்ளே வரவே கூடாதா? அப்போனா நாங்கள் என்ன லைஃப் என்ன, நாங்கள் என்ன ஒரு அன்னை தெரசாவா, இல்லைனா ஏதாவது ஒரு சமுதாய சேவை பண்ணுறவங்களா, நாங்கள் ஏன் அதை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. எந்த ஒரு சொல்யூஷன்ன்றது வந்து உண்மையிலேயே ஒரு மனித பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கோ அதில் பணம்ன்றது வந்து நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட அங்கே வந்து உட்காரும். ஏன்னா அதுக்கான தேவை அவ்வளோ இருக்கு. அந்த தேவையை வந்து அவங்க வந்து எப்படியாவது எங்களுக்கு வந்து இது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்றதுக்காக உங்களோட வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பணம்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து நிற்கும். எப்போ திறமையையும் விருப்பத்தையும் மாத்திரம் வச்சு பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து பணம் தட்டுப்பாடா இருக்குமே தவிர உண்மையாலுமே பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா நீங்க மாறுறப்போ பணம் புகழ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த பணம் புகழெல்லாம் நீங்கள் அதை துரத்தி போக போக அது கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு காணல் நீராக தான் இருக்கும். ஆனால் எப்போ உண்மையாலுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக மாறி சேவைன்றதும் உங்கள் மனசுக்கு முன்னாடி வந்து நின்றுடுச்சுன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே நிற்கும் அப்படின்றது தான் ஒரு வினோதமான ஒரு உண்மை, நடைமுறை உண்மை இது. அதுவும் 18 வயசில் நீங்கள் இருக்கிறப்போ உங்களோட நோக்கம் எல்லாமே சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை தீர்வு அப்படின்றத பார்க்கணுன்றது கண்டிப்பாக ஒரு கட்டாயம். 40 வயசில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பணம் பற்றிலாம் யோசிக்கலாம். இந்த வயசுல நீங்க இதை மாத்திரம் தான் பார்க்கணும். ஸோ காரணங்கள் தெளிவா இருந்துச்சுன்னா எதை பண்றதுக்கான உறுதியும் கூட உங்க மனசுல கண்டிப்பா வந்து நிற்கும்ன்றதுல மாற்றமே இல்லை. இன்னிய நாள் காரணங்களை, பவர்ஃபுல் காரணங்களை கண்டுபிடிக்கிற ஒரு நாளா உங்களுக்கு அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நாளைக்கு திரும்பவும் சந்திக்கலாம்.